பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்னு பார்க்கலாம். இங்கே செழியன் ஈஸ்வரி கிட்ட பார்த்தீங்களா பாட்டி, அம்மா என்ன வேலைலாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. அப்பா அம்மாவோட ஹோட்டலுக்கு செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு தான். அப்பாவால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கும் நல்லா புரியுது. அதுக்காக அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா? என்ன பாட்டி இதெல்லாம்? அப்பா எனக்கு, இனியாவுக்கு, இங்கே எழிலுக்குன்னு எல்லாருக்குமே எவ்வளோ உதவி தெரியுமா செஞ்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட எதையுமே கேட்காம அம்மா இப்படி செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு கூட புரியலையா பாட்டி அப்படின்னு கேள்வி கேட்குறாரு செழியன். இங்கே உடனே ஈஸ்வரியும் பதில் பேசாமல் நிற்கிறாங்க. கோபி செஞ்சது பெரிய தப்பு தான். அதுக்காக பாக்கியா தன்னுடைய ஹோட்டலுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரியான ஒரு முடிவு தான். ஆனாலும் என்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாக்கியாவும் இங்கே செல்வியும் இங்கே போலீஸ் கோபியை கூட்டிகிட்டு போகிறத பார்த்த உடனே இங்கே செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கோபி சார் நம்ம அக்கா ஹோட்டலுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரு. அக்கா உண்மையை கண்டுபிடிச்சி இப்படி ஒரு முடிவெடுத்தது ரொம்ப சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி இங்கே செல்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாக்கியாவும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. கோபிக்கு அவ்வளோ கோபம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியா தான். என்னையே என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டால உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே அங்கே கிளம்பி போகிறாரு. பாக்கியாவும் செல்வியும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஈஸ்வரி கேள்வி கேட்குறாங்க. என்ன பாக்கியா, செழியன் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? நீ தான் இங்கே கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தியான்னு கேட்க, அதுக்குடனே செல்வியும் ஆமாம்மா, உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு காரணமே கோபி சார் தான்னுட்டு. அவரை எப்படி சும்மா விட முடியும்? அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவரை எதுவும் செய்ய வேண்டாம்னு நினச்சாலும் மறுபடியும் நம்ம ஹோட்டல் முன்னேறக்கூடாது, அக்கா நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடாதுன்னு தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி ஷெஃப் அனுப்பி பிரச்சனை செஞ்ச கோபி சார் மறுபடியும் வேறு ஏதாவது செஞ்சால் நம்மளால் இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? ஏற்கனவே அந்த பிரியாணி ஆர்டரில் அக்காவுக்கு எவ்வளோ வீண் செலவாயிருக்கு தெரியுமா? அக்கா அந்த ஆர்டர் மூலமாக நிறைய லாபம் எடுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் 11 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ செலவாயிருச்சு. அதனால தான் ஹோட்டலை மறுபடியும் நல்லபடியாக ஒரு முன்னேற்றணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஆர்டரையும் எடுத்தாங்க. ஆனால் கோபி சார் தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கே அவ்வளோ கோவம் வந்தது. அப்புறம் அக்கா மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுக்காமல் இருப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சரிதான் பாக்கியா, இருந்தாலும் நீ இதை என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்ன செய்யலான்னு சொல்லியிருப்பேன்ல. இப்படி நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கியே. கோபி என்னோட பையன்றதுக்காக நான் சப்போர்ட் செஞ்சு பேசலை, ஆனாலும் இப்படி நடந்திருக்கு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே பாக்கியாவும் ஹோட்டல் என்னுடைய ஹோட்டல், அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை என் ஹோட்டலுக்கு வந்திருக்குன்னா நான் தான் என்ன செய்யணும்னு முடிவெடுக்கணுமே தவிர்த்து உங்ககிட்டலாம் எதுக்காக அத்தை கேட்கணும்? அது மட்டும் இல்லாமல் என் பசங்களுக்கு அவங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். இப்படி செய்ய போகிறேன்னு சொன்னாலே அவங்க வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் என் ஹோட்டலை பற்றி அக்கறை எனக்கு மட்டும் தானே இருக்குன்னு சொல்ல, உடனே இனியாவும் என்னம்மா இது, அப்பா செஞ்சது தப்பு தான், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் செய்யலை, ஆனாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்களே, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னம்மா பேசுவாங்கன்னு கேட்குறாங்க இனியா. அதுக்கு உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இனியா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், உங்கள் அப்பா நான் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ராதிகாவோட வீட்டில் போய் இருந்தார், அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு. அப்பா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஒன்றும் பேசலையா? இல்லை உன் பாட்டியை அந்த ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு உங்கள் பாட்டி அவமானப்பட்டு அழுதுகிட்டே நின்னாங்களே, அப்போ சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் உங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசலையா? அதை பற்றிலாம் யோசிக்காத நீங்கள் இப்போ எனக்காகவும் என்னுடைய தொழிலுக்கும் உங்கள் அப்பா எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னு அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்களுக்கு தப்பாக தெரியுதா? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன பேசுவாங்களோ அப்படின்னு பயப்பட வேண்டியதோ அவமானப்பட வேண்டியதோ உங்கள் அப்பா மட்டும்தான். எந்த தப்புமே செய்யாதனா யாரை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பு செஞ்ச உங்கள் அப்பாவுக்காக இப்படி சப்போர்ட் செஞ்சு பேசுகிறீங்க. எந்த தப்புமே செய்யாத என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்கல்ல. உங்கள் பாட்டியும் இப்படி தான் உங்கள் அப்பா மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சு அந்த ராதிகாவோட வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு வந்தப்போ உங்கள் பாட்டிக்கு சப்போர்ட்டாக நின்னது நான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த கோபியை பற்றின உண்மையும் அவரை பற்றியும் நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. அப்போ என் அருமை உங்களுக்கு புரிய வரும். இப்போ என்கிட்ட இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாக்கியா. இன்னொரு பக்கம் ராதிகாவோட அம்மா, என்ன ராதிகா இதெல்லாம், இந்த பாக்கியா இப்படி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை. அந்த பாக்கியாவோட ஹோட்டலில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம கோபி மாப்பிள்ள தான்னு சொல்லி இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலே அந்த பாக்கியாவை நான் சும்மா விடவே மாட்டேன். இப்போவே போய் என்ன ஏதுன்னு கேட்டு பாக்கியாவை நல்லா வெளுத்து வாங்கி கோபி மாப்பிள்ள மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கணும். இங்கே பாரு, மாப்பிள்ள ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காரு, க்ளவுட் கிச்சனோட ஓனராக இருக்காரு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன பேசுவாங்க, வேணும்னே இந்த பாக்கியா அப்படி செஞ்சுருக்கா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க ராதிகாவோட அம்மா. அதுக்குடனே ராதிகாவும், அம்மா எதுக்குமா நீங்களும் கோபி மாதிரியே எங்கள் பாக்கியா மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசுகிறீங்க? பாக்கியா என்ன தப்பு பண்ணிட்டாங்க?
கோபி வேணும்னே பாக்கியாவோட ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருக்காரு. எங்கள் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஷெஃப்பை எதுக்காக கோபி அங்கே அனுப்பணும்? ஏதாவது பிரச்சனை செய்யணும், இங்கே பாக்கியா அவமானப்பட்டு நிற்கணும், அதை பார்த்து கோபி சந்தோஷப்படணுன்றதுக்காக தானே. இப்படி செஞ்சது தப்புன்னு கோபிக்கு தான் புரியலனாலும் உங்களுக்கு மாமா புரியல. நான் கண்டிப்பாக கோபிக்கு எந்த உதவியும் செய்ய போகிறதே இல்லை. நீங்களும் பாக்கியா கிட்ட இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. பாக்கியா செஞ்சது சரிதாம்மா. இதே பாக்கியாவோட இடத்துல நான் இருந்தாலும் இப்படி தான் என்னுடைய ஹோட்டலுக்கு கோபியால் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருந்தா நானும் பாக்கியா மாதிரியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் அமைதியாக இருங்கம்மா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. பேசாமல் நானும் உங்கள் கூடயே மையுவை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? எனக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கோபியை நம்பி நானும் இங்கே மையுவும் இருக்கணும். கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் என் பேச்சை மீறி இப்படியெல்லாம் செஞ்சுருக்காரு பார்த்தீங்களாமா இந்த கோபி அப்படின்னு சொல்லி மனவேதனைப்படுறாங்க ராதிகா. ஆனாலும் ராதிகாவோட அம்மா நினைக்கிறாங்க, பாக்கியா கிட்ட போய் பேசணும். அந்த திமிர் பிடிச்ச பாக்கியாவை சும்மா விடக்கூடாது. கோபி மாப்பிள்ளை மேலேயே அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, அவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னு நினைச்சி இங்கே பாக்கியாவை பார்க்கறதுக்காக ராதிகாவுக்கு தெரியாமையே இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ராதிகாவோட அம்மா. இங்கே பாக்கியாவும் செல்வியும் எப்பயும் போல் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரொம்பவே கோபமாக போன ராதிகாவோட அம்மா பாக்கியாவை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாக்கியா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே? என் பொண்ணு கோபி கூட சந்தோஷமாக வாழக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க. அதான் கோபி மாப்பிள்ள உன் குடும்பமும் வேண்டாம் நீயும் வேண்டான்னு சொல்லி சந்தோஷமாக ராதிகா கூட வாழ்ந்துட்டுருக்காரே, அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் எந்த தப்பும் செய்யாத கோபி மாப்பிள்ள மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த? உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே செல்வியும், என்னம்மா பேசுகிறீங்க? கோபி சார் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு ஆதாரத்தோடு நாங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கோமே. மறுபடியும் கோபி சார் மேலே தப்பு இல்லாத மாதிரியே வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த ஷெஃப் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அதனால தான் கோபி சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவர் மட்டும் எங்கள் ஹோட்டலில் நல்ல வருமானம் வரக்கூடாது, நாங்கள் ஹோட்டலே நடத்தக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்வார். இதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட பேசி அவரை திருத்தாமல் ஏதோ நாங்கள் பெரிய தப்பு பண்ண மாதிரி இங்கே வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. முதல்ல கிளம்புங்கம்மா, எங்களுக்கு ஹோட்டலில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியாவும், ஆமாம் செல்வி, நமக்கு வேலை தான் முக்கியம், இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ராதிகாவோட அம்மாவும், இரு பாக்கியா, ரொம்ப திமிரா பேசிட்டு போகிற. கோபி மாப்பிள்ள அப்படி செய்கிற ஆளே கிடையாது, உனக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷெஃப் ஏதோ சொன்னாருன்னு கோபி மேலே உள்ள சந்தேகத்தில் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கியே. முதல்ல கோபி மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி நீ வாபஸ் வாங்கியே ஆகணும். என் பொண்ணு சந்தோஷமாக வாழக்கூடாதுன்றதுக்காக தான் நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாக்கியா. நீ இப்போ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா அப்படி நான் செய்ய விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது உடனே பாக்கியா சொல்கிறாங்க, உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நான் சந்தோஷமாக என் ஹோட்டலுக்கு போகிறேன். இன்றைக்கி அந்த ஆர்டர் மூலமாக யார் பிரச்சனை செஞ்சாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்தப்ப இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி கோபி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்தே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ராதிகாவோட வாழ்க்கையில் பிரச்சனையை வர வைக்கணும்னு நான் என்றைக்கும் நினச்சதில்லை. நான் இப்போ என் பசங்களோடையும் என் குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருக்கும்போது கோபி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும், அவருடைய பணத்து மேலே உள்ள ஆசையிலையோ நான் இப்படி செய்யலை. அவர் செஞ்சது தப்பு. அவர் திருந்தாமல் மறுபடியும் எனக்கு அவரால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி செஞ்சேன். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னேன்ல, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாதீங்க, அப்புறம் உங்கள் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும்னு சொல்ல, இங்கே உடனே ராதிகாவோட அம்மா யோசிக்கிறாங்க, என்ன இந்த பாக்கியா வர வர ஓவராக திமிராக தான் பேசிகிட்டு இருக்கா. நாம் எதுவும் பேச போய் அப்புறம் கோபி மாப்பிள்ள மேலே இவ கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியே நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, பாக்கியா கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரிதான், ஆனாலும் அவன் என் பையனாச்சே, எப்படி என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கோபி செஞ்ச தப்புக்கு அவன் திருந்தணும்னா இப்படியெல்லாம் அவன் அனுபவிச்சாதான் அந்த கோபியும் திருந்துவான், அவன் வேலையவும் பார்ப்பான். ஏன்னா பாக்கியா தனி ஆளாக நின்று குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு ஹோட்டலையும் நல்லபடியாக நடத்திட்டுருக்கா. ஆனால் அந்த கோபி இதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கானே, இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்க ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. இங்கே போலீஸ் கோபிக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க, எதுக்காக இப்படி செஞ்சீங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு உங்கள் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்த ஷெஃப்பை பாக்கியாவோட ஹோட்டலில் வேலைக்கு சேர சொல்லி அனுப்பி வச்சிங்க அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை சார், அந்த பாக்கியா மேலே எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்தது. நான் அவளுடைய முன்னாள் கணவர் தான், ஆனாலும் அவள் ரொம்ப திமிரா என் குடும்பத்தையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா சார். ஆனாலும் இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாமல் அவளை ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் இப்படி செஞ்சேன். ஆனால் அதன் மூலமாக நிறைய கஸ்டமர் பெரிய பிரச்சனையில் இருந்ததை நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சார். என் மேலே தப்பு இருக்குது, ஆனாலும் என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார். இனி என்னால் அந்த பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். நான் வேற ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், என்னை நம்பி நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க. நான்
நான் வேறு ஒரு க்ளவுட் கிச்சன் வச்சு நடத்திட்டுருக்கேன், நிறைய ஆர்டர் வேறு கிடச்சிருக்கு. இப்போ என் மேலே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா யாருமே என்னை வந்து அந்த ஹோட்டலில் நடத்த விட மாட்டாங்க சார். நான் வேணா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே செய்கிறேன். இனி பாக்கியாவுக்கு என்னால் பிரச்சனை வராதுன்னு எழுதி வேணாலும் கொடுக்குறேன் சார். ஆனாலும் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸும், பாக்கியா மேடம், நீங்கள் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. என்னதான் பாக்கியா மேடம் மேலே கோவம் இருந்தாலும் இப்படி அடுத்தவங்கள பற்றி யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்களே, யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க கோபி? இதே மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்க இல்லையா ஒரு க்ளவுட் கிச்சன், இதில் பாக்கியா மேடம் ஏதாவது பிரச்சனை செஞ்சுருந்தா நீங்கள் அவங்கள சும்மா விட்டுருப்பீங்களா? இல்லை கஸ்டமர் தான் சும்மா விட்டுருப்பாங்களா? நீங்கள் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களே தவிர்த்து திருந்தி பேசுகிற மாதிரியே தெரியல. அதனால் ஓரமாக போய் உட்காருங்க, என்ன ஏதுன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் முன்னாடி மட்டும் இல்லை, அங்கே உள்ள கஸ்டமர் எல்லாரும் முன்னாடியும் பதில் சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபிக்கு என்ன செய்யனே தெரியல. இன்னொரு பக்கம் கோபி முன்னாடியே போலீஸ்கிட்ட அங்கே ஷெஃப் ஆனந்த் கோபி செஞ்ச எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எனக்கு கோபி எவ்வளோ பணம் கொடுத்தாரு, என்னென்னலாம் செய்ய சொன்னார், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாள் கோபியோட ஹோட்டலில் நான் வேலை பார்த்தேன் அப்படின்ற எல்லாத்தையுமே தெள்ள தெளிவாக இங்கே ஷெஃப் ஆனந்த் வந்து கோபி முன்னாடியே வந்து போலீஸ்கிட்ட சொல்லிடுறாரு. இதனால் கோபி ரொம்பவே பயத்தில் இருக்கார். நான் இந்த ஷெஃப் ஆனந்த் மூலமாக என்னென்னவோ செய்யணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி மனசு மாறி இப்படி ஷெஃப் ஆனந்தே என்னை பற்றி உண்மையெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாக்கியா படிக்காத பாக்கியா இவ்வளோ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னும் நான் நினைக்கவே இல்லையே. பாக்கியாவை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன், அதுதான் என்னுடைய பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி என்னை விட பாக்கியா அந்த ஹோட்டலில் வருமானம் எடுத்துடக்கூடாது, பிஸ்னஸில் முன்னேறிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த பாக்கியா ரொம்ப புத்திசாலியால் இருந்திருக்கா, உண்மையவும் கண்டுபிடிச்சி என்னையும் வந்து போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டாலே அப்படின்ற மாதிரி கண் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக ராதிகா உதவி செய்ய வரமாட்டா, என்ன செய்ய, அவ்வளோதான் போல், என்னுடைய நிலைமை இதுதான் போல் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு கோபி. இங்கே கோபி கூட சேர்ந்து ஷெஃப் ஆனந்தும் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு பெரிய பிரச்சனை செஞ்சதாலையும் கோபி கூட சேர்ந்து தப்பு செஞ்ச ஷெஃப் ஆனந்தும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரையுமே அங்கே உட்கார வச்சிடுறாங்க. அதனால் இங்கே ஆனந்தோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. சார், அவர் தான் என்ன தப்பு செஞ்சாருன்னு ஒத்துக்கிட்டாரே சார், என் வீட்டுக்காரரை விட்டுருங்க சார் அப்படின்னு அழுகிறாங்க. ஆனாலும் போலீஸ் செஞ்ச தப்பை சொன்னாலும் செஞ்ச தப்பு செஞ்சது தானேம்மா, அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே மேலே என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான், எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆதாரம் எல்லாமே இங்கே கோபிக்கு எதிராகவும் ஷெஃப் ஆனந்துக்கு எதிராகவும் இருக்கிறதுனால சரியான ஒரு பதில் அவங்களுக்கு கிடைச்சிதாம ஆகும், வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே கோபியை பார்க்கும் போதெல்லாம் ஆனந்தோட ஒய்ஃபுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த கோபி சார் பணத்தாசையை காட்டி பணம் தான் முக்கியம்னு சொல்லி புரிய வச்சு நிறையா பணம் தரேன்னு சொல்லிட்டு இந்த பாக்கியா மேடமோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக ஏன் வீட்டுக்காரரையும் இந்த பிரச்சனையில் வந்து இப்படி வசமாக மாட்ட வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்தோட ஒய்ஃபும் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அங்கே வெளியில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே ஷெஃப் ஆனந்துக்கு அப்போ தான் புரியுது, பணத்தை வாங்கிக்கிட்டு பாக்கியா மேடம் ஹோட்டலுக்கு என்னால் அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கவே கூடாது, நான் செஞ்சது பெரிய தப்பு, என்னால் தான் என்னுடைய பொண்டாட்டியும் இப்போ வந்து அழுதுட்டு நிற்கிறா, பணத்தாசையில் நான் செஞ்ச இந்த தப்பால் என் குடும்பமே இப்போ அவமானப்பட்டு நிற்குதே, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என் பொண்டாட்டிக்கிட்ட கேள்வி கேட்பாங்களே, நான் இப்படிப்பட்ட தப்பை செஞ்சுருக்கவே கூடாதுன்னு ஷெஃப் ஆனந்தும் செஞ்ச தப்பை உணர்ந்து அங்கே கண்கலங்கி போயிருக்காரு. ஹோட்டலுக்கு போன பாக்கியாவுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வந்து ரொம்பவே பெருமையாக பாராட்டுறாங்க. நீங்கள் இந்த தடவை செஞ்ச ஆர்டரில் ரொம்ப தரமான ஸ்வீட்டை கொடுத்துருந்தீங்க, பொருட்கள் எல்லாம் ரொம்ப தரமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி இனி எல்லா ஆர்டரையும் உங்கள் ஹோட்டலுக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து பேசிட்டு போகிறதெல்லாம் கேட்கும்போது பாக்கியா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏற்கனவே அந்த பிரியாணி ஆர்டர்லேயும் நானே அந்த ஆர்டரை எடுத்து செஞ்சுருந்தா தரமான உணவை கஸ்டமருக்கு கொடுத்துருப்பேன், நல்ல லாபமும் கிடச்சிருக்கும், இன்னும் நிறைய கஸ்டமர் நம்ம ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஷெஃப்பை நம்பினதும் தப்பாக போச்சு, இனி யாரையும் நம்பக்கூடாது, நானே முயற்சி செஞ்சு என்னுடைய ஹோட்டலை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும், இருக்கிற ஸ்டாஃபை வச்சே நம்ம வந்து நல்லா எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது இங்கே பாக்கியாவுக்கு ராஜசேகர் சாரால் பெரிய ஆர்டர் கிடைக்குது. இன்னொரு ஆர்டரை ராஜசேகர் சார் ஃபோன் செஞ்சு பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், ஏற்கனவே நீங்கள் கொடுத்த அந்த ஆர்டரில் அனுப்பி வச்ச எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு என் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இனி இந்த ஃபங்க்ஷன் ஆர்டரை பாக்கியா மேடம் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்கியா, அந்த ஹோட்டல் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கொடுக்குற ஆர்டரை எடுத்துப்பீங்கல்ல, எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, தரமான ஆரோக்கியமான உணவை நீங்கள் தருவீங்கன்ற நம்பிக்கை
நம்பிக்கையில் தான் இந்த ஆர்டரை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார், இப்படி ஆர்டர் அதுவும் நீங்களே தருவீங்கன்னு எதிர்பார்க்கல சார். ஏற்கனவே கஸ்டமர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து பாராட்டிட்டு போனாங்க. ஆனால் நீங்கள் மறுபடியும் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, இதை விட வேறு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னென்ன சமைக்கணும் அப்படின்றத நானே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ செலவாகும்னு சொல்லுங்கள் பாக்கியா, ஆனால் தரமான உணவை நீங்கள் தந்தால் போதும் அப்படின்னு சொல்ல பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா செல்வி, மறுபடியும் இந்த ஆர்டரை எதுக்காக எடுக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டிங்கல்ல. நமக்கு பெருசாக லாபம் கிடைக்கலனாலும் கஸ்டமர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹோட்டலை தேடி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டரும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நமக்கு லாபம் கிடைக்கலனாலும் தரமான ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு 2வது ஆர்டரை எடுத்தேன். அந்த பிரியாணி ஆர்டர் மூலமாக நம்ம மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்த கஸ்டமர் கூட இப்போ நம்பி வந்து சாப்பிட்றாங்க, எந்த கேள்வியும் கேட்காம. இந்த சந்தோஷத்தை விட வேறு என்ன வேணும்? நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் உங்கள் எல்லாருக்கும் இன்னும் சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல, இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்ருந்தேன்னு சொல்ல, அக்கா, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க்கா நடக்கும். உனக்கு தெரியாதா ஹோட்டலை எப்படி நடத்தணுன்னுட்டு? இதில் நாங்கள் கேள்வி கேட்டது தாங்க்கா தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே ஹோட்டலில் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனிசாமி சாரும் பாக்கியா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. மேடம், நீங்கள் அனுப்பின ஆர்டரை பற்றி என்கிட்ட வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்மே ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசினாங்க. நான் நினச்சதை விட நீங்கள் அனுப்பின அந்த ஒவ்வொரு பொருட்களும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்வீட் எல்லாமே ரொம்ப தரமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இனி வரக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வந்து ஃபெஸ்டிவலுக்கும் நீங்கள் தான் மேடம் அங்கே வந்து இதே மாதிரி நல்ல ஒரு ஆர்டரை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நான் வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட மீதியெல்லாம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வந்து வைக்கிறாரு பழனிசாமி. இதெல்லாம் கேட்கும்போது பாத்தியா செல்வி, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னுட்டு. இதே மாதிரி நம்ம ஹோட்டலில் ஒரு நல்ல வந்து டெவலப் ஆகி நம்மளும் முன்னேறினா நல்லா தான் இருக்கும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபி வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து ஆதாரத்தெல்லாம் அங்கே கொடுத்ததால் இங்கே கோபியவும் இங்கே வந்து ஷெஃப் ஆனந்தையும் கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாக்கியா மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி, ராதிகாவோட அம்மானுட்டு பாக்கியாவோட பசங்கன்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனந்தோடைய ஒய்ஃபும் அங்கே வந்திருக்காங்க. ராதிகா முன்னாடி அவ்வளோ அழுகுறாங்க. என் வீட்டுக்காரர் செஞ்சது தப்பு தான், ஆனாலும் செய்ய சொன்னது அந்த கோபி தானே, என் வீட்டுக்காரரை விட்டுருங்க. அவர் செஞ்ச தப்புக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வேண்டாம். அவர் இனி இப்படி ஒரு தப்பு செய்யவே மாட்டார். என் வீட்டுக்காரரை விட்டுருங்கன்னு சொல்லி அங்கே எல்லார் முன்னாடியுமே ஆனந்தோட ஒய்ஃப் ரொம்பவே அழுகுறாங்க. இதை பார்த்த ராதிகாவுக்கு தாங்க முடியல. கோபி பணத்தை கொடுத்து ஒரு தப்பை செய்ய சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ அந்த ஆனந்தோட குடும்பமே இப்படி வந்து அழுதுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்க கோபியை அங்கே கூட்டிகிட்டு வரும்போதே ஆனந்தோட பொண்டாட்டி ரொம்ப கோவமாக கோபியை வெளுத்து வாங்குறாங்க. நீங்கள் செய்ய சொன்ன தப்புக்கு ஏன் வீட்டுக்காரரும் இப்போ இந்த நிலமையில் இருக்கார், இதுக்கு காரணமே நீங்கள் தானே. பாக்கியா மேடம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்ருக்கும்போது இப்படி என் வீட்டுக்காரர் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்யணும், அவங்க தலை நிமிர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு செஞ்சுருக்கீங்க. இப்போ உங்கள் குடும்பமும் இந்த நிலமையில் இருக்குது. தப்பு செய்ய சொன்ன நீங்களும் இந்த நிலமையில் இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஆனந்தோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே கோவமாக கோபியை திட்டுறது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இனியாவது திருந்துங்க, உங்கள் மூலமாக அடுத்த குடும்பத்துக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு முதல்ல நினச்சி இருங்க. உங்கள் பணமும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு தானே என் வீட்டுக்காரர் இந்த நிலமையில் இருக்காரு, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோபி ஆனந்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே போலீஸ் முன்னாடி இங்கே வந்து கோபி கிட்ட கொடுத்து கோபியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. கோபிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் இந்த ஆனந்தோட ஒய்ஃப் பணத்தை கொடுத்து என்னை இப்படி வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போக அங்கே அப்புறமா இங்கே ஷெஃப் ஆனந்தும் கோபி என்னெல்லாம் சொன்னார், எவ்வளோ பணம் தந்தார் அப்படின்ற எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் இந்த தப்பு செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் எப்பப்போ கேட்குறனோ அப்போல்லாம் கோபி சார் பணம் கொடுத்து பாக்கியா மேடம் ஹோட்டலை நல்லபடியாக நடத்தக்கூடாது, அதனால அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு சொன்னார். நான் தான் அந்த பிரியாணி ஆர்டரில் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சேன். அதனால் கஸ்டமர் முன்னாடி பாக்கியா மேடம் அவமானப்பட்டு நின்னாங்க. அவங்களுக்கு 11 லட்சத்துக்கு மேலே வீணா பணம் வந்து செலவாச்சு. 4-5 பேர் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், கோபி சார் சொல்லி தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லிடுறாங்க. போய் நிற்கிறாரு. உடனே சொல்கிறாரு, அந்த பாக்கியா மேலே தான் எனக்கு கோபம் இருந்தது, ஆனால் மற்ற யாரையும் எதுவும் செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என் மேலே தான் தப்பு இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க. இனி என்னால் பாக்கியாவோட ஹோட்டலுக்கோ இல்லை பாக்கியாவுக்கோ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, அது எப்படி மேடம் நான் நம்ப முடியும்? ஒவ்வொரு முறையும் ஆர்டர் எடுக்கும்போது
போதெல்லாம் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சி ஒவ்வொரு ஆளையும் அனுப்பி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கோபியை நம்பி நான் எப்படி ஹோட்டல் நடத்த முடியும்? என் குடும்பத்துக்கோ இல்லை என் ஹோட்டலுக்கோ இவரால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் தகுந்த பதிலை கொடுத்து தான் ஆகணும். நான் இவரால் வீண் செலவு நிறைய பணம் எனக்கு செலவாயிருக்கு. 11 லட்சத்துக்கு மேலே நான் செலவு செஞ்சுருக்கேன். எந்த தப்புமே செய்யாத கஸ்டமர் நிறைய பேர் ஹோட்டலில் இருந்தாங்க. என் ஹோட்டலில் உள்ள உணவை சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கும்போது இவரை எப்படி மேடம் என்னால் சும்மா விட முடியும்? அதுவும் யாருமே இல்லாமல் யாருடைய துணையும் இல்லாமல் நான் ஹோட்டலோட ஓனராக இருக்கேன். நான் என் பசங்களை பார்க்கணும், என் அத்தையை பார்க்கணும், என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃபை நான் நல்லபடியாக கவனிச்சிக்கணும். எப்படி மேடம் தனியாக இருந்து என்னால் இவ்வளோத்தையும் செய்ய முடியும்? நீங்கள் தான் எனக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்கணும். ஆனால் தப்பு செஞ்ச இந்த கோபியை நீங்கள் சும்மா விடவே கூடாது அப்படின்னு ஒன்றா சொல்கிறாங்க. கோபிக்கிட்டேருந்து தனக்கு பணமும் கிடைக்கணும், இனி கோபியால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் குடும்பத்தோடு சேர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க. உடனே ராதிகாவும் கோபி செஞ்ச தப்புக்கு பாக்கியாவுக்கு நிறைய பணம் வீண் செலவாச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோ பணத்தையும் நம்மளே கொடுத்துடலாம். இனி கோபி வெளியில் வந்தாலும் அவர் கூட நான் சேர்ந்து வாழ போகிறதில்ல. ஆனாலும் இங்கே பாக்கியா பாவம் தனியாக இருக்காங்க, அவங்க குடும்பத்தை நல்லபடியாக கவனிக்கணும். அதனால் அந்த பணத்தை நானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் இங்கே ராதிகா ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி கோபிக்காக ராதிகா எல்லா பணத்தையும் ஏற்பாடு செஞ்சு பாக்கியா கிட்டேயும் கொடுத்துட்றாங்க. இனி அந்த கோபிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பாக்கியா நான் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வேறு வழி இல்லை, உள்ளே தான் போகணும். இங்கே வெளியில் நான் மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு உயரவே முடியாது. என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னை நம்பி யாரும் இனி ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, எந்த கஸ்டமரும் சாப்பிட மாட்டாங்க. பாக்கியாவால் நான் அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் நான் பிஸ்னஸும் இல்லாமல் நிற்க போகிறேன். ராதிகா என் மேலே இருக்கிற கோவத்தில் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் பேசாமல் பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் இங்கே கோபி கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பாக்கியா என்னை மன்னிச்சிரு, அது மட்டும் இல்லாமல் என்னால் உள்ளெல்லாம் போய் இருக்க முடியாது. நான் உனக்கு செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு தான், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த பாக்கியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு எந்த குடும்பமும் இல்லை. என் பசங்களாவது என்னை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சேன், அவங்களும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. என் பசங்க எல்லாரும் என்னை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிரு பாக்கியா. இனி உன் வழிக்கு இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் என்னால் வராது. நான் இனி திருந்தி தான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே போலீஸ் கூட கிளம்பி போக இங்கே ஷெஃப் ஆனந்தும் பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. கோபி கூட சேர்ந்து ஷெஃப் ஆனந்தும் இப்படிப்பட்ட தப்பு செஞ்சதுக்காக அவங்களும் உள்ளதான் போகணும், அவங்க வெளியில் வேற எந்த வேலைக்குமே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் இங்கே ஷெஃப் ஆனந்தோட குடும்பத்தையும் இங்கே பாக்கியா நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஆனந்த் மட்டும் உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தா கோபி செஞ்ச இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு வெளியில் தெரிய வந்திருக்காது. அதனால் இனி ஆனந்த் வெளியில் வர வரைக்கும் அவங்க குடும்பத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே ஆனந்தோட குடும்பத்துக்கும் தேவையான எல்லாத்தையுமே பாக்கியா தான் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே செழியன் அந்த வாய்ப்பு கோபியால் தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அங்கே வசந்திக்கிட்ட நான் உங்கள் கூட சேர்ந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நீங்கள் கொடுத்த எனக்கு வாய்ப்பும் வேண்டாம், நான் எங்கள் அம்மா கூட அவங்க ஹோட்டல்லையே உதவி செஞ்சு என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு, அம்மா எனக்கு நீங்கள் சம்பளம் தரலனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட இருந்தால் மட்டும் போதுமா, நான் எழுதின கதையை விடலாம், நான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை விட நீங்கள் தாம்மா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் அமிர்தா மட்டும் இல்லாமல் எழிலும் இங்கே பாக்கியா கூட நின்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தான் குடும்பம் தன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, கோபியால் மட்டும் இல்லை யாராலையும் எனக்கு பிரச்சனை வரவே வராது, அப்படியே பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறக்கூடிய திறமை என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் மறுபடியும் ஹோட்டலில் நிறைய ஆர்டர் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக நிறைய லாபம் எடுக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க பாக்கியா. இப்படி கோபியால் வந்த ஒவ்வொரு பிரச்சனையவும் சமாளித்து தன்னுடைய வாழ்க்கையில் பாக்கியலட்சுமி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது ராதிகாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாக்கியா இப்படி சந்தோஷமாக இருந்தாலே போதும், இனி நான் கோபி கூட வாழ மாட்டேன்னு சொல்லி மயுவையும் கூட்டிகிட்டு தனியாக அவங்க அம்மா கூடயே போயிடுறாங்க ராதிகா. இங்கே ராதிகாவும் இனி கோபி வேண்டான்னு சொல்லிட்டு தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா தன்னுடைய வாழ்க்கையில் சாதிச்சு காட்டி முன்னேறுறாங்க.